ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்னது அப்படின்னா பை மோட். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் இருக்கும். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி உள்ளே போய் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கோங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப டேஸ்டான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஆம்பூர் ஸ்டைலில் காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை இப்போது நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். இப்போ இந்த பிரியாணிக்கு இந்த ஸ்பெஷலான மசாலா ஒன்று அரைக்கணும். அது வேறு எதுவுமே கிடையாது, வரமிளகா மட்டும்தான். வரமிளகா நல்ல கலர் கொடுக்கறதுக்காக 3 காஷ்மீரி மிளகாவும் காரத்துக்காக 3 நார்மல் மிளகாவும் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயோட அளவு எடுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாய் மட்டும் எடுத்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியோடவே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை, ஒரு பெரிய சைஸ் பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயத்தோட கலர் ஓரளவு நல்லா மாறி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது எல்லாமே மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த காளானை இதோட நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 1/2 கைப்பிடி அளவு புதினா, 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தயிரும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த மிளகாயோட பச்சை மணம் போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கணும். இந்த கப்பில் தான் நம்ம 1.5 கப் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்தோம் இல்லையா, 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1.5 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 2.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா கொதிச்சு வரும்போது இது கூட ஒரு பாதி லெமனோட ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஹை ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே பாருங்கள், அந்த சாதமும் அந்த தண்ணியும் சரிக்கு சமமாக இருக்குது பாருங்கள். ரெண்டுமே சேம் லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த டைமில் இது அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு வெயிட்காக இந்த மாதிரி ஒரு இடிக்கிற கல்லை நான் திருப்பி வச்சுருக்கேன். இப்போ நம்ம லோ ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் பண்ணுங்கள். மொத்தமாக 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக உதிரியான அருமையான ஆம்பூர் ஸ்டைல் காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.